அரசின் விலையில்லா உரிமையை வழங்குகிறார். இவ்வாறு வருகின்ற சிறப்பு அரசு வருகின்ற மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர் திரு ஏ பால்ராஜ் அவர்கள் இறைவேண்டல் செய்ய இந்நிகழ்வு இனிதே ஆரம்பமாகும். அரசினுடைய நல்ல திட்டங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய தமிழ்நாட்டில் கூட பிரபலமான பழமையான நிறைய சான்றோர்களை ஆண்டோர்களை உருவாக்கிய பள்ளினா இந்த கால்டுவெல் பள்ளி தான். உண்மைதானே? கால்டுவெல் பள்ளி முந்தி இடம் கிடைக்காது, ஹாஸ்டல் நிரம்பி வழியும். திருநெல்வேலியில் இருந்தும் தூத்துக்குடியிலிருந்தும் தூத்துக்குடி சுற்றுவட்டார கிராமத்தில் எல்லாரும் இங்கே தான் படிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு முதன்மையான ஒரு கல்வி நிறுவனமாக இருந்தது இந்த கால்டுவெல் கல்லூரி. மிஷினரிமார்களால் தொடங்கப்பட்ட கல்லூரி, மன்னிக்கவும், இந்த பள்ளி அநேகரை உருவாக்கியிருக்குது. அதனால் இந்த பள்ளியில் நீங்கள் படிப்பதற்கு ஒரு பெருமையாக கருத வேண்டும். அதுபோல் ஆசிரியர் பெருமக்களும் அதே போல் இங்கே உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு தன்மையோடு பணியாற்றக்கூடியவர்கள் ஆசிரியர். இப்போ உள்ள ஆசிரியர்களுக்கு பாடம் எடுப்பதே சவாலானதாக இருக்குது. உண்மைதானே? ஏன்னா பசங்கிட்ட இருந்து ஒரு ஒத்துழைப்புன்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. அதனால் நம்ம மாணவர்கள் நீங்கள் ரொம்ப ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளணும். கல்வி மட்டும்தான் உங்களை உயர்த்தும் என்பதை நீங்கள் உறுதியாக எண்ணிக்கொள்ள வேண்டும். பொதுவாக நம்முடைய பசங்களுடைய நானும் கிளாஸ் வகுப்பெல்லாம் பார்த்துருக்குறேன். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு ஒருத்தன் எழும்பி பதில் சொல்லிட்டானா அடுத்தவன் என்ன செய்வான்? உண்மையா இல்லையா? சரிங்களாடா, உனத்தான் தெரியுமா பெரிய படிப்பாளி, உட்காருடா அப்படின்னு ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டான். அப்புறம் கேர்ள்ஸில் கேட்டேன்னா கேர்ள்ஸ்லேருந்து பதில் கிடைக்கும். இப்போ என்னாச்சுன்னா இப்படியே பண்ணி நிலைமை எப்படி ஆகுதுன்னா, ஒரு கல்லூரியில் 100 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி 75-80 மாணவிகள், மிச்சம் 20 பேர் தான் மாணவர்கள் இருக்கான். அதனால் நம்ம கல்வியை விட்டு நீங்கள் தள்ளி போயிட்டுருக்கிறீங்க. மாணவர்கள் கட்டாயம் நல்ல முறையில் கல்வி கற்கணும். ஏனென்றால் ஒரு முக்கியமான பொறுப்பில் ஒரு ஏர்னிங் மெம்பர் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? பாய்ஸை தான் சொல்லுவோம்ல. ஒரு காலத்தில் நீ தாண்டா குடும்பத்தை பார்த்துக்கணும் சொல்லுவாங்களே இல்லையா? ஆமாம், அவ்வளோ பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த கல்வி என்பது தான் உங்களை மேன்மைப்படுத்தும். கல்வி ஒன்பது தான் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைத்து தரும் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக்கணும். நம்முடைய முதலமைச்சர் எப்போவும் சொல்லுவாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பு கல்வி தான். அதனால் நீ படி, அது மட்டும்தான் நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்குறோம். அத்துணை வசதிகளையும் இந்த அரசு, நம்முடைய முதலமைச்சரோட அரசு, இந்த தமிழ்நாடு அரசு உங்களுக்கு செஞ்சு தரும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு யூனிஃபார்ம்லேருந்து புக்கிலேருந்து சைக்கிளு, அதுபோல் பயிற்சி, சயின்ஸ் எக்ஸிபிஷன் இப்போ நடத்துகிறாங்க நமக்கு எய்டட் ஸ்கூலில். வானவில் 1000, எண்ணும் எழுத்தும், ஆசிரியர்களுக்கு பயிற்சி. அதுபோல் முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த நான் முதல்வன் திட்டம். 12ஆம் வகுப்பில் உங்களுக்கு அதுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. நான் முதல்வன் திட்டத்தை ஏதோ பயிற்சிக்கு வந்தேன்னு நினைக்காதீங்க. அதில் பயிற்சி எடுத்த அப்புறம் அந்த போர்ட்டலில் தொடர்ச்சியாக நீ ஃபாலோ பண்ணினா உனக்கு நிறைய கைடன்ஸ் கிடைக்கும், பயிற்சி கிடைக்கும். நான் உயர்கல்வி படிப்பதற்கும் சரி, இல்லை ஸ்காலர்ஷிப் வாங்கிறதுக்கு, இல்லை வேலைவாய்ப்புக்கு, எல்லாத்துக்குமான அந்த வழிகாட்டுதல் ஃபுல்லாக அந்த நான் முதல்வன் திட்டம் திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வழங்கப்படுகிறது. அதனால் நம்ம மாணவர்கள் உங்களை நீங்களே பட்டை தீட்டி கொள்ள வேண்டும். அதுதான் அந்த இடம்தான் இந்த பள்ளிக்கூடம். நம்ம ஜூன் மாதம் வந்தோம், மார்ச் ஏப்ரல் வருதுன்னா நம்ம திறமையை வளர்த்துருக்கணும், இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கணும், நம்முடைய மிகுந்த அறிவாற்றல் பெற்றிருக்கணும். அதுதான் பள்ளிக்கூடம் ஒரு ஆண்டு என்பது. அதனால் நீங்கள் மாணவர்களும் மாணவிகளும் நல்ல முறையில் படிங்க. ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற அத்துணையும் கற்றுக்கொள்ளுங்கள். பாடம் எடுக்கும்போது சும்மா கீழே பின்னால் உட்காந்துட்டு நம்ம பாட்டு பேசிட்டு வச்சுட்டு இருந்தோன்னா ஒன்றுமே மண்டையில் ஏறாது இல்லையா? ஒன்றுமே புரியாது. மறுநாள் உட்காந்து கேள்வி வரும்போதும் ஒன்றுமே புரியாது. அதனால் எப்போதும் நம்ம ஆசிரியர் எடுக்கும்போது நல்லா கவனிக்கணும். கவனிச்சுட்டு அன்னைக்கே அந்த நடத்தின 2 பக்கத்தையும் வாசித்து பாரு. அப்புறம் அந்த பாடம் நமக்கு மறக்காது. அதனால் அன்றன்று உள்ள பாடத்தை படின்றதுக்கு அதுதான் அர்த்தம். அதனால் நம்முடைய வள்ளுவருடைய வாக்குக்கேற்ப ஒழுக்கம் மிக மிக முக்கியம். எப்போவுமே நம்ம ஒழுக்கத்தோடு கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையாக இருக்கும்போது நம்மளைய
கட்டளையிடக்கூடிய அளவுக்கு நம்மளை இறைவன் உயர்த்துவார் அப்படின்றது நமக்கு தெரியும். எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்மையாக இருக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கடவுளை உயர்த்துவார்னு சொல்லிட்டு வேதாமத்தில் இருக்குது. கீழ்ப்படுகிறவங்கள கட்டளையிடக்கூடிய அளவுக்கு உயர்த்துவார்ன்னு சுவாமி விவேகானந்தார் சொல்லியிருக்கிறார். அப்போ யாராக இருந்தாலும் நம்மளுடைய நீங்கள் தான் நாளைய தலைவர்கள், அப்படி தானே? அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நாளைய தலைவர்கள் யாருமா? மாணவர்கள் தான். இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் தான் எல்லா இடத்துலையும் இருப்பீங்க. நீங்கள் தான் இன்ஜினியராக இருப்பீங்க, நீங்கள் தான் டீச்சராக இருப்பீங்க இல்லையா? நீங்கள் தான் டாக்டராக இருப்பீங்க, நீங்கள் தான் எல்லாமே. நீங்கள் தான் வாட்ச்மேனாகவும் இருப்பீங்க, நீங்கள் தான் கவுன்சிலராக இருப்பீங்க. ஆகவே எல்லா பொறுப்புலையும் வரப்போகிறது நீங்கள் தான். ஆகவே நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல முறையில் படிங்க. கல்வி நாம் படிப்பது பாஸ் மார்க் 40 மார்க் வாங்குறதுக்கு இல்லை, +2 பாஸ் பண்ணுறதுக்கு இல்லை. எதுக்கு படிக்கிறோம்? நம்முடைய அறிவாற்றலை வளர்த்துக்கொள்வதற்காக படிக்கிறோம். அதனால் 100 மார்க் வாங்குங்க நான் சொல்ல மாட்டேன். நீ உன்னுடைய திறமையை மேம்படுத்திக்கொள்ளு, புத்தகம் முழுசும் வாசிக்கோ, அத்தனையும் கட்டறிஞ்சுக்கொள், சிறந்த மாணவனாவா, சிறந்த அறிவாற்றல் உள்ள மாணவனாவா என்பது மட்டும் நான் மாணவர்களுக்கு என்னுடைய அறிவுரையாக கூறிக்கொண்டு, சைக்கிள் இன்னைக்கு வழங்குகிறோம், நல்ல முறையில் பயன்படுத்துங்க. அது நமக்கு உடலுக்கு வலிமை தரக்கூடியதாக இருக்கும். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பசங்களாம் நல்லா சாப்பிடுங்க, சாப்பாடை ஒதுக்காதீங்க. இந்த வயசில் தான் நமக்கு என்ன வரும்? ஹைட்டு வரும், நல்ல மசில் பில்ட் ஆகும். அதனால் யாருமே 3 வேளை சாப்பாடுன்றதை ஒதுக்காத. காலையில் சாப்பிட்டுட்டு வாங்க. நம்ம அம்மா அப்பா கொடுக்க நல்லா சாப்பிட்டாலே நமக்கு இந்த வயசில் சாப்பிட்ற சாப்பாடு தான் நல்லா ஹைட்டு வெயிட்டெல்லாம் வரும். ஆகவே நம்முடைய மாணவர்கள் உங்களுடைய பேசுனாங்க ஜெயக்குமார் சார், நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையினர். அந்த மாதிரி நம்ம மாணவர்கள் இருக்கணும். நிச்சயமாக எப்போதும் உண்மையாக இருந்தால் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, அப்படி தானே? யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உண்மை நமக்கு என்றைக்கும் உண்மை, கடின உழைப்பு, பெரும் முயற்சி செய்யும்போது நிச்சயமாக எல்லாமே நம்ம வெற்றிகரமாக அமையும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு, மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய நல்ல ஒரு சிறந்த மாணவனாக, ஆண்டோராக, சான்றோராக இப்பள்ளியிலிருந்து உருவாக வேண்டும் என்று நான் வாழ்த்த விரும்புகிறேன். அதுபோல் ஆசிரியர்களுக்கு என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், நமக்கு இப்போ சவாலானதாக இருக்குது வகுப்பு எடுக்கிறது. எப்படி ஒரு 10 பிள்ளைங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான், ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை, நம்ம தண்டனை கொடுப்போம், அந்த மாதிரி நேரம் போயிட்டே இருக்குது. இருந்த போதிலும் உங்களை கவனிப்பதற்கு, உங்களை பின்பற்றுவதற்கு, உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறதுன்றதை கவனிப்பதற்கு என்று கிளாஸில் 30 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆகவே நம்ம மாரல் கிளாஸ் எடுக்கிறதும் சரி, அட்வைஸ் பண்ணுறதும் சரி, அதை ஒரு காலம் நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று என்னுடைய ஆசிரியர்களுக்கு நான் வேண்டுகோள் வைத்து, நம்மளுடைய எதிர்கால தலைவர்களை நாம் சிறந்த இந்திய குடிமகனாக, சிறந்த தமிழனாக நாம் உருவாக்குவோம் என்று கூறி இந்த சைக்கிளை